மதியம் ஒரு 1:45 போல் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து போகணும். ஏன்னா இன்றைக்கி போய் வந்து யூனிஃபார்ம் வந்து வாங்கணும். பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் கொண்டு போய் விடணும். அதுக்காக ஸ்நாக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கரண்ட் இல்லாமல் இருந்தது. இந்த கேரட், பீட்ரூட்டு, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட முடியல. கட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பசங்களுக்கு ஜூஸ் பத்தாதுங்கிறனால நைட்டுக்கு இன்றைக்கி வந்து ஆலு பரோட்டா தான் பிளான் பண்ணியிருந்தேன். மாவு வந்து மதியம் சாப்பிடும்போதே பிசைஞ்சு வச்சதுனால சரி ஆளுக்கு ஒரு சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சப்பாத்தி வந்து சூடாக போட்டு மூடினோம்னா ஒரு வேர்வை தண்ணி விட்ட மாரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி போடுறது, ஜூஸ் போடுற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சிங்கில் சேர்ந்து நான் 1-2 பாத்திரத்தையும் வந்து விலைக்கு வச்சிட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சிடும். ஏன்னா பசங்களை டியூஷனில் வந்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே வந்து வீடு போடுற வேலையெல்லாம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சஷ்டி, அது இல்லாமல் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறனால அதுக்கான வேலைகள் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி பெருக்கி விட்டுட்டு போயிட்டோம்னா வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னால கடகடன்னு அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு